நாம் பார்க்க போகும் தொகுப்பு ஆங்கிலத்தில் 2 முக்கியமான வார்த்தைகளுக்கான பொருள் கேன் அண்ட் மே. ஒருவருடைய செயல்திறன் பற்றி கூறும் பொழுது கேன் என்ற வார்த்தையை உபயோகிக்கலாம். உதாரணத்திற்கு, ஐ கேன் லிஃப்ட் திஸ் பேக், என்னால் இந்த பையை தூக்க முடியும். இதன் கூடவே கேன் என்ற வார்த்தையை இயல்பான மற்றும் சாதாரணமான விஷயங்களுக்கும் பயன்படுத்தலாம். உதாரணத்திற்கு, கேன் ஐ கோ நவ், நான் இப்பொழுது போகலாமா? மே என்ற வார்த்தை பணியிடம் அல்லது அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடத்தில் அனுமதி கேட்க பயன்படுத்தப்படும் வார்த்தை. உதாரணத்திற்கு, மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா? இதன் கூடவே அநேகமாக நடக்கவிருக்கும் சம்பவங்களுக்காக மே என்ற வார்த்தையை உபயோகிக்கலாம். உதாரணத்திற்கு, he may take a leave tomorrow, அவன் அநேகமாக நாளை விடுப்பு எடுத்துக்கொள்வான். மே அல்லது கேன் அந்த வினையை செய்பவர் மற்றும் அந்த வினைக்கு நடுவே பயன்படுத்தப்படுகின்றது. யூ அதாவது வினையை செய்பவர் பிளஸ் மே அல்லது கேன் பிளஸ் கம் வினை. இன்று நாம் கேன் மற்றும் மே என்ற வார்த்தையை அனுமதிக்காகவும் அநேகமான சூழ்நிலையை விவரிக்கவும் பயன்படுத்துகிறோம் என்பதை அறிந்து கொண்டோம்.